பிரைஸ் தி லார்ட். நான் 2வது பாப்பா கன்சீவாக இருந்தப்போ கன்சீவாக இருக்கேன்னு தெரியாமலே நான் டாக்டர்கிட்ட பேக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், நானும் வீட்டுக்காக செக் பண்ணப்போ பேக் பெயினுக்காக போனோம். அவர் எனக்கு ஒரு 6 நாளைக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாரு. அவர் எழுதும் போதே என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை நான் கன்சீவாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த 6 நாள் டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு மட்டும் டேப்லெட் எடுத்தேன். அடுத்த நாள் காலையிலேருந்து நான் டேப்லெட் எடுக்கலை. அதுக்கப்புறமா அதனால் அதை நினச்சி நான் ஃபுல்லாகவே பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு 1 மந்த் கழிச்சு தான் தெரிஞ்சது நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு. ஐயோ, அந்த டேப்லெட் நம்ம எடுத்துட்டோம், ஆனால் நல்ல வேளை 6 நாளைக்கு நம்ம எடுக்கலை அப்படின்னு சொல்லி நான் அன்னையிலேருந்தே எனக்குள்ளே பயம் இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணப்போ பைபிள் திறந்து நான் படிக்கும்போது உங்களுக்கு பயமும் திகிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்துச்சு. ஒரு வசனம் இருக்கும், அந்த பயமும் திகிலும் அப்படின்னு வசனம் இருக்கும். அது வந்துச்சு. நான் ஒரு மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். அதுலேயும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பயமும் திகிலும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் கூட பண்ணும்போது அவங்க அதே வார்த்தையே சொன்னாங்க. அப்புறம் அடுத்த பாஸ்டர்கிட்ட நான் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணும்போது பயமும் திகிலும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். அப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, என் மனசில் அந்த வேர்ட் அப்படியே பாஸ்டர் சொன்னார். அப்போது தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸாகவே நான் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே அதே தான் சொல்லுவார், பயமும் திகிலும் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு, ஒரு பரிபூர்ணமாக ஒரு குழந்தைய நமக்கு தருவாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனல் அந்த டெலிவரி ஆகிற டைம் வரைக்குமே எப்படி இப்போ என்னவாகும்னு நினச்சிட்டு அந்த ஒரு டேப்லெட்னால நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா ஃபைனலாக நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.